ஹாய் நண்பர்களே, ரயில்வேல இருந்து ஜிடி வரை கேட்கிற ஒரே கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் நண்பர்களே. இதை கண்டிப்பா கத்துட்டு போயிருங்க. 100% உங்க பேப்பர்ல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன கொடுத்துருக்கானுங்க, எக்ஸ் வேரிஸ் இஸ் இன்டைரக்ட்லி டு ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னா டைரக்ட்லினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு போனுங்க. இது வந்து டைரக்ட்னு கேட்டிருந்தா, டைரக்ட்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தா. இதே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க, இன்டைரக்ட். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by ஒய் ஸ்கொயர்டுங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கான இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கானுங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 78, ஃபர்ஸ்ட் காம்போ வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 78, அடுத்து வந்து என்னன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 11ங்க. நெக்ஸ்ட் காம்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க, y is equal to வந்து என்னன்னா 2.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காம்போ போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 78 is equal to 1 by உங்களுக்கு என்னன்னா ஒய் ஸ்கொயர்னா 11 into 11. கரெக்டா? இப்ப பேலன்ஸ் என்ன பண்றீங்கன்னா, மிச்சம் எந்த இடத்துல இருக்குதோ அதை நீங்க அப்படியே சப்ஸ்டியூட். ஓகேவா? எப்படின்னா இந்த பாருங்க, இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸுக்கான இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸுக்கான ரேஞ்ச், இது ஒய்க்கான ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு எக்ஸுக்கான ரேஞ்சுனா இது என்னதுன்னா, இங்க எக்ஸுங்கிறது தான் எனக்கு தேவை. அப்ப இந்த எக்ஸுங்கிறத நான் அப்படியே போட்டேன். இது ஒய்க்கான ரேஞ்ச் இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஒய் ஸ்கொயர்னா இங்கே ஒய் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? 2.2. ஓகேங்களா? புரியுதா? இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இது நிறைய போகும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதை நீங்க இப்போ வந்து கேன்சல் பண்றீங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா எப்படி வரும் பாருங்க. இதை நான் 11 கேன்சல் பண்றேன். இதுக்கு 11 பண்ணா 0.2. இதுக்கு கேன்சல் பண்றேன்னா அதே தான் 0.2. எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 2 பாயிண்ட்டுமே நான் எடுத்து விடுறதுக்காண்டி கீழே வந்து என்னன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த 100 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலைனாலும் என்ன உங்களுக்கு சின்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 2 ஆயிடுச்சு. அப்ப இந்த 2ஆல நான் இதை அடிக்கிறேன்னா இங்க எனக்கு என்ன ஆகுது, 39 ஆகுது. அதுக்கடுத்து இந்த 2 வந்து என்னால அடிக்க முடியாது. அப்ப நான் இந்த வந்து மேலே கீழே அடிச்சுக்கிறேன். அப்ப இங்க 50. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, 39 into 50. இதை நான் பெருக்கணும்னா 1950ங்க. ஓகேங்களா? 1950. இதை நான் இவ்வளவு ஸ்பீடா எப்படி போட்டேன்னா, இதே நீங்க வந்து என்னன்னா 39 வந்து என்னன்னா 50ஆல பெருக்குறீங்கன்னா இந்த 39 2ஆல டிவைட் பண்ணுங்க. அதை எப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எப்படின்னா 1, அடுத்து வந்து மிச்சம் 1 8, அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு 1 மிச்சம் இருக்குது. அப்பனா 10,000. 10னா உங்களுக்கு என்னது டிவைட் பண்ணா 5, ஒரு 0 இங்க இருக்குது, அதனால 0. ஓகேங்களா? இதே உங்களுக்கு வந்து 25ஆல உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 39 into 25ஆல பண்ணா இது 39 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்னது 9, அதுக்கடுத்து மிச்சம் எத்தனை இருக்கு, 3 இருக்குது. 3னா உங்களுக்கு 30. 30னா உங்களுக்கு என்னது அப்ப 7, அதுக்கடுத்து 2 வந்துருச்சு மிச்சம். அப்ப 5. இதுதாங்க உங்களுக்கு 900. இதுக்கு வந்து என்னன்னா 2ஆல டிவைட் பண்ணணும், இதுக்கு வந்து என்னன்னா 4ஆல டிவைட் பண்ணணும் மிச்சம் உள்ள நம்பரை. ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டினை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.